இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசியினருக்கு எப்படி இருக்கும்? உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். ஒரு நிம்மதியான மற்றும் அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமையப் போகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த ஏழரைச்சனியின் பிடியிலிருந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு மேல் நீங்கள் முழுமையாக விடுபடுவது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். சோதனைகளை கடந்து சாதனைகளை நோக்கி பயணிக்கும் ஆண்டாக 2026 மகர ராசினருக்கு அமையப் போகிறது. ஏழரை சனியின் இறுதி கட்டமான பாதச்சனி நடந்தாலும் குருவின் சாதகமான நிலையும் சனி விலகும் காலமும் உங்களுக்கு பெரிய மனநிம்மதியையும் வெற்றியும் தேடித்தரும். கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த மந்த நிலை, மன அழுத்தம், போராட்டங்களும் இந்த ஆண்டுடன் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிவு பிறக்கும். உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும். நீங்கள் நீண்ட நாளுக்காக தள்ளி போட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கேற்ப இந்த ஆண்டு உங்களின் பொறுமைக்கு பெரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைத்தே தீரும். மகர ராசியினருக்கு 2026ஆம் ஆண்டு வெற்றி மற்றும் நிம்மதி நிறைந்த ஆண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகுவதால் மனதில் இருந்த பாரம் குறையும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், ஜூன் மாதம் முதல் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு சமசப்தம பார்வை வருவதும் உங்களுக்கு பொற்காலத்தை தொடங்கி வைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு பெரும் முன்னேற்றத்தை காணக்கூடிய ராசிகளில் மகரம்தான் முக்கியமான ராசியாக இருக்கும். பொருளாதார ரீதியாக 2026ஆம் ஆண்டு ஒரு முன்னேற்றமான ஆண்டாகும். முடங்கி கிடந்த பணம் கைக்கு வந்து சேரும். சொத்துகள் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற சுப செலவுகள் உண்டாகும். பாதச்சனி நடப்பதால் செலவுகள் இருந்தாலும் வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு சனி முழுமையாக பெயர்ச்சி காரணத்தினால் அவை பயனுள்ள செலவுகளாகவே இருக்கும். தேவையற்ற கடன் வாங்குவதை மட்டும் மார்ச் மாதம் வரை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களின் சேமிப்பு இந்த வருடம் முதல் உயர தொடங்கும். பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு பெரும் முன்னேற்றத்தை காணக்கூடியதுன்னு சொல்லியிருந்தோம். வருமானம் பல வகைகளிலும் வந்து சேரும். பணத்தட்டுப்பாடு நீங்கி நீண்ட கால சேமிப்புகளில் கவனம் செலுத்த தொடங்குவீர்கள். முதலீடு, நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் வலுவாக உள்ளது. புதிய முதலீடுகள் லாபத்தை நிச்சயம் பெற்றுத்தரும். பங்குச்சந்தை மற்றும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக எதிர்பாராத திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு இதுவரை இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். வேலையில் நீங்கள் உங்கள் மீதான மதிப்பு கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு, விருப்ப இடத்தேர்வு அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். இயந்திரம், இரும்பு, ஆன்மீகம் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு மிகச்சிறந்த பலனை கிடைக்கும். கூட்டாளிகளுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை பெருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு அல்லது வெளிமான தொடர்புகள் மூலியமாக உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான காலகட்டமாக இந்த ஆண்டு நிச்சயம் அமைகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வியிலும் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு பெருமை சேரும். திருமணத்தடை நீங்கி நல்ல வரன் அமையும். வீட்டு விசேஷங்களில் உறவினர்கள் வருகை அதிகரித்து வீடு களைகட்ட துவங்கும். மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாகும். கல்வியில் இருந்த மந்தநிலை மாறி சுறுசுறுப்பு உண்டாகும். விடாமுயற்சியால் அரசு பணி தேர்வுகள் அல்லது ஆராய்ச்சி படிப்புகளில் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசினருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும். இருந்தாலும் உணவு பழக்கத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. பயணங்களின் போது மட்டும் சிறு கவனமுடன் இருந்தால் போதுமானது. இந்த காலகட்டத்தில் மனவலிமை நிச்சயமாக கூடும். மகர ராசியினர் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதோ. காலம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சோம்பலை தவிர்த்து உழைத்தால் இந்த ஆண்டிலேயே உங்கள் வாழ்வில் அடித்தளத்தை பலமாக அமைத்துக் கொள்ளலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் தேடி வரும். பேங்கில் அடகு வைத்திருக்கும் நகைகளை மீட்டுக் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அமையும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி முழுமையாக முடிவடையும் காலகட்டம் இருப்பதால் உங்கள் சுயஜாதத்தை உங்கள் ஜோதிடரிடம் காமித்து அதற்கு பிறகு புதிய முயற்சிகள், பெரிய பொருளாதார முன்னெடுப்புகள் எடுப்பது சாத்தியமாக இருக்கும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றுவது மென்மேலும் உயர்வை கொடுக்கும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வழிபாடு செய்வதும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவித்து வழிபடுவதும் அதிர்ஷ்டத்தை மேலும் கூட்டித்தரும். விநாயகர் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு மகர ராசினருக்கு துன்பங்கள் நீங்கி துணிச்சலும் வெற்றியும் சேரும் ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.